அனைவருக்கும் வணக்கம். வசீகரம் கரிஸ்மா என்பது ஒரு நபரை மற்றவர்கள் விரும்பும் வகையிலும் அவர் சொல்வதை கேட்கும் வகையிலும் ஈர்க்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஆளுமை திறன் ஆகும். கரிஸ்மா என்ற சொல் பண்டைய கிரேக்க மொழியில் கடவுள் கொடுத்த வரம், கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் என்று பொருள்படும். தமிழில் இதை வசீகரம், ஆளுமை திறன் அல்லது காந்த சக்தி என்று அழைக்கலாம். வசீகரத்தின் 3 முக்கிய தூண்கள். சமூகவியலாளர்கள் வசீகரத்தை 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முழுமையான கவனம் பிரசன்ஸ், ஒருவரிடம் பேசும்போது அந்த இடத்தில் முழு மனதுடன் இருப்பது. எதிரே இருப்பவர் சொல்வதை உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது. திறன், ஆற்றல் பவர், ஒரு செயலை சிறப்பாகச் செய்யும் திறன் அல்லது தன்னம்பிக்கை. இது மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்தும். அன்பு, கனிவு வார்ம்த், மற்றவர்கள் மீது காட்டும் அக்கறை மற்றும் தயாள குணம். உங்கள் ஆற்றலை மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையை இது தரும். வசீகரமான ஆளுமையின் பண்புகள். உடல் மொழி பாடி லாங்குவேஜ், நேராக நிமிர்ந்து உட்காருதல், கண்களை பார்த்து பேசுதல் மற்றும் புன்னகையுடன் உரையாடுதல். பேச்சாற்றல் ஸ்டோரிடெல்லிங், கடினமான விஷயங்களையும் கதைகள் வழியாக எளிமையாகவும் உணர்வுபூர்வமாகவும் விளக்கும் திறன். உணர்ச்சி மேலாண்மை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இக்கட்டான சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படுவது. பிறரை ஊக்குவித்தல், மற்றவர்களிடம் உள்ள திறமையை பாராட்டி அவர்களை முன்னேற தூண்டுவது. வசீகரத்தை வளர்த்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. வசீகரம் என்பது பிறப்பால் மட்டுமே வருவது அல்ல, முறையான பயிற்சியின் மூலம் எவரும் இதை வளர்த்து கொள்ளலாம். மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் முழுமையாக கேட்க பழகுங்கள். பேசும்போது தெளிவாகவும் நிதானமாகவும் பேசுங்கள். எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை பாசிட்டிவ் திங்கிங் வெளிப்படுத்துங்கள். இதன் முக்கியத்துவம். தலைவர்கள், பேச்சாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு இந்த வசீகரம் மிக முக்கியமான ஒன்றாகும். இது ஒருவரை மக்கள் கூட்டத்தில் தனித்து காட்டுகிறது. ஒரு சிறந்த தலைவரிடம் அதிகாரத்தை விட இந்த வசீகரமான ஆளுமை இருக்கும்போதுதான் மக்கள் அவரை தானாக பின்பற்றுகிறார்கள். குறிப்பு: உண்மையான வசீகரம் என்பது மற்றவர்களை ஏமாற்றுவது அல்ல, அது உங்கள் ஆளுமையின் மூலம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தருவதாகும். வசீகரமான ஆளுமை கரிஸ்மா ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை விளக்க வரலாற்றில் ஒரு பிரபலமான உண்மைச் சம்பவத்தை கதையாக பார்ப்போம். அபிரகாம் லிங்கன் மற்றும் அந்த சிறுமி. அமெரிக்க ஜனாதிபதி அபிரகாம் லிங்கன் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் தொடக்க காலத்தில் அவர் பார்க்க மிகவும் கரடுமுரடானவராகவும் சோகமான முகம் கொண்டவராகவும் இருந்தார். அவருடைய முகம் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கவில்லை. சம்பவம்: 1860ஆம் ஆண்டு லிங்கன் தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருந்தபோது கிரேஸ் பெடல் என்ற 11 வயது சிறுமி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அதில், உங்கள் முகம் மிகவும் மெலிந்து இருக்கிறது. நீங்கள் தாடி வளர்த்தால் இன்னும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பீர்கள். அப்போது உங்கள் முகம் மற்றவர்களை எளிதில் வசீகரிக்கும், மக்களும் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தாள். வசீகரத்தின் வெளிப்பாடு. லிங்கன் அந்த சிறுமியின் கருத்தை அலட்சியப்படுத்தவில்லை. அவர் தாடி வளர்க்கத் தொடங்கினார். சில மாதங்கள் கழித்து அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த சிறுமியின் ஊருக்குச் சென்றார். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். லிங்கன் மேடையில் ஏறியதும் அந்தச் சிறுமியை பெயர் சொல்லி அழைத்து மேடைக்கு வரச் சொன்னார். அவர் அந்தச் சிறுமியிடம், பார் கிரேஸ், உனக்காகவே நான் தாடி வளர்த்திருக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். இந்தச் சம்பவத்தில் நாம் கவனிக்கும் வசீகரம். முழுமையான கவனம் பிரசன்ஸ். ஒரு நாட்டின் ஜனாதிபதி வேட்பாளர் பல்லாயிரம் பேர் கூடியிருந்த இடத்திலும் ஒரு சிறிய சிறுமியின் கருத்துக்கு மதிப்பளித்து அவளை தேடிச் சென்று பேசியதுதான் வசீகரம். அந்தச் சிறுமிக்கு தான் ஒரு முக்கியமான நபர் என்ற உணர்வை அவர் தந்தார். அன்பு வார்ம்த், அதிகாரத் தோரணை இல்லாமல் ஒரு குழந்தையிடம் காட்டிய அந்த எளிமை மக்களை நெகிழ வைத்தது. ஆற்றல் பவர், தனது தோற்றத்தில் ஒரு சிறிய மாற்றத்தைச் செய்ததன் மூலம் மக்களுடன் நெருக்கமான ஒரு பிணைப்பை அவரால் உருவாக்க முடிந்தது. பாடம்: வசீகரம் என்பது மேடையில் நின்று பேசுவது மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதரிடம் நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள், அவர்களை எவ்வளவு உயர்வாக உணர வைக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. லிங்கனின் இந்தச் செயல் அவரை ஒரு தலைவராக மட்டுமல்லாமல் மக்கள் போற்றும் ஒரு வசீகரமான மனிதராகவும் மாற்றியது. நன்றி.